வணக்கம். ஸ்ரீனம். கர்ம சந்நியாசம், கர்மயோகம் இரண்டும் மிக மிக முக்கியமானது. முக்தி பெறக்கூடிய ஒரு விஷயம், சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம். இருந்தாலும் இரண்டிலும் கர்மயோகமே மிகச் சிறப்பானது என்று சொல்லலாம். எப்படி? உதாரணமாக, நாம் ஒரு இடத்துல இருப்போம், பல கிலோமீட்டருக்கு அப்புறமா இருப்போம். அங்கே இருந்து நாம் காசி போகணும்னு நினைப்போம். காசி, கேதார்நாத், பத்ரிநாத் இங்கெல்லாம் நம்ம போகணும்னு நினைப்போம். ஆனால் போக முடியாது. மனதளவிலே நம்ம நினச்சிக்கலாம். பொருளாதார வசதிங்கிறது தடையாக இருக்கும், மிக பெரும் தடையாக இருக்கும். இருப்பவர்கள் சென்று விடுவார்கள் எளிதாக. அதாவது ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. ஃப்ளைட்டில் போனாங்க அப்படின்னா எளிமையான முறையில் ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சேர வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அந்த கர்மயோகங்கிற இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த ஸ்தலங்களுக்கு நாம் போனால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நாம் போகும் பொழுது பலவிதமான தடைகளை எல்லாம் தாண்டி தான் போகணும். ஒரே நாளில் போயிட முடியாது. 2-3 நாட்கள் ஆகும், 4-5 நாட்கள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றால் சென்று சேரும் பொழுது 4-5 நாட்கள் ஆகிவிடும். அதற்குள்ளாக அவர்களுடைய மனமும் உடலும் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கும். இப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இந்த பிறவி எடுத்து வந்து இதன் மூலமாக படக்கூடிய பலவிதமான துன்பத்துக்கு எல்லாம் ஆளாகி அந்த கர்ம வினையை கழிக்க வேண்டும் என்று கர்மயோகத்தின் மூலமாக நாடி செல்கின்றோம் இறைவனை. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ எம்பெருமானை நினைப்பதற்கு என்று நாம் நினைப்பதற்கு ஏற்ப இந்த பிறவியிலேயே நாம் எம்பெருமானை தரிசித்து விட வேண்டும் என்று உடலையும் மனதையும் பார்க்காமல், தான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் பொருட்டாக நினைக்காமல் இறைவனுடைய சிந்தனையிலேயே செல்லும் பொழுது பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே தெரியாது, பனி போல விலகிவிடும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நினைப்பது போல பழனிமலைக்கு செல்கின்றோம். பல 100 படிகளை கடந்து செல்லும் பொழுது மூச்சு வாங்கி கொண்டு செல்வோம். நடக்க முடியாமல் நடப்போம். கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, தலைவலி, உடல் அத்தனை வலியும் தாங்கிக் கொண்டு வரிசையில் நின்று கொண்டு பழனிமலை சுவாமிநாதனை தரிசிக்கும் பொழுது அந்த க்ஷணம் நமக்கு தோன்றும், இத்தனை படிகளை கடந்து வந்தும் அப்பா உன்னை நான் பார்த்துட்டேன், சந்தோஷம், எனக்கு நிம்மதியாக இருக்கு, எனக்கு என் பாரத்தெல்லாம் நான் இறக்கி வச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு நிமிடம் நாம் நினைக்கிறோம் இல்லையா? அந்த சந்தோஷம் இறைவன் நம்மை அந்த ஒரு நிமிடத்தில் ஆட்கொண்டு விடுவார். அதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தின் மூலமாக நமக்கு பல தொடர்புகள், பல பிறவி பயன்கள், நல்ல நல்ல ஆத்மாக்களுடனான தொடர்பு ஏற்படும். இதுதான் கர்மயோகம். ஸ்ரீனம்.